கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுகா கீரப்பாளையம் கிராம பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான தொழிற்கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்வி நிறுவனம் காமராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி ஆகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம். என்னுடைய பெயர் எல் விமலன். நான் காமராஜர் பாலிடெக்னிக் கல்லூரியில் முதல்வராக இருக்கின்றேன். படிக்காத மேதையாக இருந்து நம்மை மற்றும் எண்ணற்ற மாணவ செல்வங்களை கல்வி மேதையாக்கிய நம்மையெல்லாம் படிக்கின்ற மேதையாக்கி கொண்டிருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயரால் 2013ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி தான் காமராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி. கிராமப்புற மாணவர்களும் பள்ளி கல்வியுடன் நின்றுவிடாமல் தொழிற்கல்வியும் பயில வேண்டும் என்ற உன்னத நோக்கில் கல்வியை சேவையாக கொண்டு 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் காமராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி. எங்கள் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் என்ற 4 துறைகளில் மொத்தம் 1350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொழிற்கல்வி பயின்று வருகின்றனர். அவர்கள் இங்கு ஒழுக்கத்து பாதையில் நடந்து தரமான கல்வியை பயின்று 50க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் மூலம் ஏறத்தாழ அனைத்து மாணவர்களும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம். இக்கல்லூரியில் உள்ள நீரியல் ஆய்வுக்கூடத்தில் நீரியல் சம்பந்தமான அனைத்து தன்மைகளையும், அதாவது அதன் வேகம், வேகத்தினால் உராய்வினால் ஏற்படும் இழப்பு, இவற்றை ஆராய்வதற்கான வசதிகளை உள்ளடக்கியது. வணக்கம், என் பெயர் தமிழரசு சம்பந்தம். நான் இந்த KSA கல்வி அறக்கட்டளையின் சிஇஓவாக இருக்கிறேன், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறேன். இந்த KSA கல்வி அறக்கட்டளை வந்து பார்த்திங்கன்னா 2008 ஆரம்பித்து 2010 எங்களோட முதல் நிறுவனமாக பெருந்தலைவர் காமராஜர் கடல்சார் அறிவியல் கல்லூரி ஆரம்பித்தோம். இந்த கல்லூரி ஆரம்பித்ததுக்கான முக்கிய நோக்கமே வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு படிப்பு கிடைக்கணும். அதாவது நீங்கள் வந்து ரூரலில் இருக்கிறவங்க எல்லாருமே சென்னை போய் படிக்க முடியாது. அதனால் இங்கே நாங்கள் அந்த கடல்சார் கல்லூரி ஆரம்பித்து இது வரைக்கும் 480 மாணவர்களை நாங்கள் கப்பலுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. இதுக்கு அடுத்து எங்களோட 2வது அங்கமாக காமராஜர் பாலிடெக்னிக், அதுவும் கீரப்பாளையத்தில் ஆரம்பித்தது. 2013 ஆரம்பித்து இன்னை வரைக்கும் ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. எங்களோட முதல் முயற்சியிலே பசங்களுக்கு வந்து 262 மாணவர்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு வழங்கி கொடுத்துருக்கோம். அது இந்த பாலிடெக்னிக்கோட முக்கிய அம்சமே என்னென்னா, படித்து அவங்க டிகிரி மட்டும் வாங்குறதில்ல, அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த பாலிடெக்னிக். இதனால் பல மாணவர்கள் வந்து இன்றைக்கி வந்து அவங்களோட குடும்ப பொருளாதார சூழ்நிலை முன்னேறி இருக்குது. என்னோட மிகப்பெரிய சந்தோஷமே வந்து மாணவர்கள் வேலைக்கு போகிறது தான்.
என்னுடைய பேர் ஆர் சாதுவன். 3ஆம் ஆண்டு ஆட்டோமொபைல் பிரிவில் படிச்சுட்டு இருக்கிறேன். சென்ற ஆண்டு 262 மாணவர்களுக்கு தமிழகத்தின் முன்னணி நிறுவனமான டிவிஎஸ் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்ற ஆண்டு 373 மாணவர்களுக்கு தரமான கல்வி, உடனடி வேலைவாய்ப்பு வழங்கி தருவது எங்களது குறிக்கோளாகும். தொழிற்சாலைக்கு தேவையான பொறியியல் மனித வளங்களை திறமையுடனும் தகுதியுடனும் வழங்குவது எங்களது கல்லூரி நோக்கமாகும். எங்களது கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக், ஆட்டோமொபைல் போன்ற பிரிவுகள் உள்ளன. கிராமப்புற மாணவர்கள் தொழிற்கல்வியுடன் நின்று விடாமல் மருத்துவ கல்வி மற்றும் கடல்சார் கல்வி பயில வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த பார்மசி கல்லூரியும் தொடங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு முதல். காமராஜர் மருந்தியல் கல்லூரி. இது அதே மாதிரி மற்றொரு ஒரு புதிய அங்கம். நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைக்காம இருக்குது. நீங்கள் சென்னை, கோயம்புத்தூர் போன்ற வெளி மாவட்டங்களுக்கு தான் நீங்கள் செல்லணும். அந்த ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் இங்கே கிராமப்புற மாணவர்கள் கிடைக்கணுன்ட்டு இங்கே கிராமத்தில் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் இந்த சேவையை முழுமையாக பெற்று பயனடையணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நன்றி. இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. பெண், பொன், மண் அல்ல நிரந்தர செல்வம், கல்வி ஒன்றே நிரந்தர செல்வம் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு எங்கள் கல்லூரியானது இயங்கி வருகிறது. இக்கல்லூரியில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஆய்வகத்தில் மின் மற்றும் மின்னணு கருவிகள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றி செயல்முறை விளக்கம் சிறப்பாக அளிக்கப்படுகிறது. சேவைகளில் கல்வி சேவையே சிறந்த சேவை. அதுவே இன்றைய இளைஞர்களுக்கு தேவை, நாட்டிற்கு தேவை. நன்றி, வணக்கம்.